வணக்கம் டு ஆல். டிசிஷன் மேக்கிங் பற்றி ஒரு குட்டி கான்வர்சேஷன் பார்க்கலாமா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டிசிஷன் மேக்கிங்ன்றது கொஞ்சம் ஈஸி பீஸி மாதிரி தான். ஆனால் 90s அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். போத் மென் அண்ட் விமனுக்கு. அதுவும் மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டங்க. பேரண்ட்ஸ் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கிக்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம். பிடிச்சதை கேட்குறதுக்கு கூட நம்மளால் முடியாது. அப்படியே பழகி பழகி நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து எதுவுமே நம்ம டிசிஷனில் நடக்காது. நமக்கு பிடிச்சத சொன்னாலுமே நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் நம்ம அதை விட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளும் கேட்குற மாதிரி இருக்கும். ஓவர் த இயர்ஸ் அது பழகி பழகி ஃப்யூச்சரில் நம்ம பார்ட்னர் உன்னோட டிசிஷன் இந்த விஷயத்தில் என்னன்னு கேட்கும்போது தான் நமக்கு புரியும் நம்ம டிசிஷன் மேக்கிங்கில் ப்ராக்டிஸ் ஆகவே இல்லைன்னு. அப்படியே போக போக நம்ம மைண்டும் நம்ம பார்ட்னர் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், நம்ம பார்ட்னர் என்ன சூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்படி என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கன்னா ஒரி பண்ணாதீங்க. நம்மளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய விஷயத்துக்கு நம்மளால் ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும். இனிஷியலாக நமக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வைக்கும் போது தானே அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கும் உங்களோட பேச என் வாய்ஸோட டான்னு வந்துடுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.